உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கடாரங்காய் ஊறுகாய். கடாரங்காய் வந்து ரொம்ப சதப்பத்தான ஒரு காய். அந்த ஊறுகாய் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 கடாரங்காய் நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது ஏன் கலர் மாறி இருக்குங்கிறது நான் ஊறுகாய் செய்யும் பொழுது சொல்கிறேன். நல்லா இவ்வளோ பெரிய துண்டாக வெட்டி வச்சுக்கணும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, பட்டை மிளகாய். இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஊறுகாய்ங்கறனால உடனே சாப்பிட்லாங்கிறனால தான் நான் பட்டை மிளகாய் பயன்படுத்தினேன். வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் பட்டை மிளகாய் பயன்படுத்தாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு கல்லுப்பு. ஊறுகாய்க்கு எப்போதுமே கல்லுப்பு பயன்படுத்துங்க. 1 ஸ்பூனு வினிகரு, 1 ஸ்பூனு தூளாக்குன வெல்லம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருக்கேன். அது கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, இது ஏன் கலர் மாறி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா. நான் ஒரு நாள் வந்து இதை உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதனால தான் இந்த கலர் மாறி இருக்கு. இப்போ இந்த தண்ணியில் போட்டு நம்ம வேக விடலாம் கொஞ்ச நேரம். நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வேக விடலாம். இதை ஏன் உப்பு தண்ணியில் ஊற வச்சோன்னா இந்த கசப்பு தன்மைலாம் அதெல்லாம் போகும். ஏன்னா கடாரங்காய், நார்த்தங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால தான் இதை ஒரு நாள் உப்பு தண்ணியில் ஊற வச்சேன். அதனால தான் இந்த கலரு அப்படியே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இந்த கடாரங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு, எண்ணெய் சட்டி சூடானதும் நம்ம வச்சுருக்க இந்த 1 ஸ்பூனு வெந்தயத்தை வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாகட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டு வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். வறுத்து கொட்டியாச்சு. அடுத்தது இந்த 1 ஸ்பூன் கடுகு, இதையும் நல்லா வறுத்துக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இதையும் இறக்கி நம்ம கொட்டிடலாம். இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்க வேண்டியதான். கல்லுப்பு இதையும் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் வறுத்துக்கலாம். இறக்கிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு கைக்கெலாம் எப்போதுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். எண்ணெய், உப்பு இது ரெண்டுமே கூடுதலாக தான் இருக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அது கூடவே இந்த பட்டை மிளகாயும் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மிளகாய்த்தூள், இதையும் அதில் போட்டுக்கலாம். அடுத்தது வெந்தயப்பொடி, அதை இடித்தோம்ல அந்த வெந்தயப்பொடி, இதையும் அதில் நல்லா போட்டுக்கணும். கடுகுத்தூள் இடித்தது எல்லாத்தையும் நல்லா இந்த வறுத்து வச்சுருக்க உப்பையும் அதில் போட்டுக்கலாம்.
எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்சிருக்க இந்த கிடாரங்காயை அதில் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் இந்த இதில். இப்போ வந்து நம்ம இந்த பெருங்காயத்தூளை இதுலேயும் போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு பெருங்காயத்தூள் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதே மாதிரி அடுத்தது நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்க வெள்ளைத்தூள் அதையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த வினிகர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், அப்போ பார்ப்போம். இந்த ஊறுகாயில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். இந்த ஊறுகாய் நல்லா ஆறின பிறகு நல்லா ஒரு ஜாடியோ இல்லை கிளாஸ் பாட்டிலையோ நீங்கள் அடைச்சி வச்சுட்டு சாப்பிட்லாம். 1 மாதம் இல்லை, வீணாக போகாமல் இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். பார்க்கவே நாக்கில் அப்படியே இச்சு ஊறுது. ஓ ஆஹா, அப்படியே அம்சமாக இருக்குது. நல்லா தயிர் சோறை வச்சுக்கிட்டு இந்த ஊறுகாய் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சோறு இழுக்கும் நமக்கு. ஏன்னா சில பேர் ஊறுகாய் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. பிரியாணி சோறுக்கு கூட ஊறுகாய் சாப்பிட்றவங்க இருக்காங்க. நான் புளிப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன். இது செம்மத்தியாக இருக்குது, நல்லா காரமாக. நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. செம்ம புளிப்பா சூப்பராக இருக்குது. இந்த சுவையான கடற்காய் ஊறுகாயை நீங்களும் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சமைச்சு சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த நம்பரை, வாட்ஸ்அப் நம்பர், அதில் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி. அந்த ஆதரவு தான் நான் புதிய சமையலை தொடர்ந்து நம்ம சேனலில் போட முடியும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.